Hare Krishna. So, welcome you all for the youth program. ஒரு சிலர் நீங்கள் போன செஷன்லலாம் இல்லை நீங்கள் போன செஷனில் இல்லை, நீங்களும் இல்லை. ஓகே, ஸோ நீ இருந்த, ரமேஷ் இருந்தீங்க, நீங்கள் முன்னாடி நம்ம எடுத்தப்போ வரல. ஓகே, ஸோ கடந்த சில வாரங்களாகவே நம்ம வந்து இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எதுக்காக ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றோம் அப்படின்றத பார்த்துருந்தோம். குறிப்பா அந்த தலைப்பு பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஏன் நம்ம ஹரே கிருஷ்ணக்காரங்க, வை டு வி சாண்ட் ஹரே கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோம். ஸோ அதை பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். எதுக்காக நம்ம வந்து இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். சில வாரங்கள்ல வந்து இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தினுடைய சக்தி என்ன அப்படின்றத பார்த்தோம். நடுவில் சில வாரங்கள்ல இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தினுடைய இம்பாக்ட் நம்ம லைஃப்ல அது என்னென்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றத பத்தி பார்த்துருந்தோம். கர்மா பத்தி அதில் தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஒரு வாரம். ஸோ இந்த வாரம் நம்மளுடைய டைட்டில் டு நாட் மிஸ்யூஸ் தி பவர் ஆஃப் ஹோலி நேம். இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் இதனுடைய சக்தியை நம்ம தப்பா பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுதான் டைட்டில். இதுல என்னங்க தப்பா பயன்படுத்த இருக்கு, இதுல போய் என்ன தப்பு பண்றதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஸோ ஒரு சில விஷயங்களை கொண்டு நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். ஸோ ஜஸ்ட் சிலர் புதுசா இருக்கிறனால முன்னாடி இருந்து நம்ம கிட்ட கேட்கிறேன், இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் எதுக்கு நம்ம சொல்லணும், இந்த எதுக்கு இந்த தடவை நம்ம இதை சொல்லிட்டு இருக்கோம், ஏன் நம்ம வந்து வேற தியானம் பண்றதோ தவம் பண்றதோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏன் பண்ணாம ஏன் ஹரே கிருஷ்ண மந்திரம் உச்சரிக்கிறோம்? எஸ், ஸோ இந்த கலியுகத்துல இதுதான் யுக தர்மம். ஒரு யுகத்திலையும் ஒரு யுக தர்மம் இருக்கும். அந்த யுகத்துல நம்ம இதை பண்ணணும், இதை பண்ண, இதுதான் வழிமுறை அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த கலியுகத்துல கொடுக்கப்பட்டிருக்க வழிமுறை என்னது? வெறுமன பகவானுடைய திருநாமம், குறிப்பா அதுவும் எந்த நாமம் எந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்றதுக்கு இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம்னு கொடுக்கப்பட்டிருக்கு. கலிசந்திரன் உபனிஷத்தினும் சில உபனிஷத்துக்கள்ல தெளிவா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இதி ஷோடாசகம் நாம் கலிகல்மஷநாசனம் நாத பரதரோபாய சர்வ வேதேஷு திருஷ்யத்தேன்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா வேத இலக்கியங்களையும் அலசி ஆராய்ஞ்சோம் அப்படின்னா இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய தாக்கங்கள்ல இருந்து ஒருத்தனை விடுவிக்க, ஒருத்தனுக்கு சிறந்த மந்திரமா இந்த 16 வார்த்தை கொண்ட மந்திரம் தான் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குன்றத பார்த்தோம். இதனாலதான் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றோம், வேற எதுவும் இந்த யுகத்துல பண்றதில்ல, யுக தர்மம் அப்படின்றத எதுக்கு சொல்லணும்ன்றத பார்த்தோம். இப்போ அந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றதுனால என்னென்ன நடக்கும்னு பார்த்தோம். ஹரே கிருஷ்ண மந்திரம் உச்சரிக்கிறதன் மூலியமா நமக்கு என்னென்ன கிடைக்கும்ன்றத பார்த்தோம். பாவ விளைவுகள்ல இருந்து ஒருத்தன் விடுவிக்கலாம், ஒருத்தன் பியூரிஃபை ஆகிறான்றத பார்த்தோம். கடவுள் மீது அன்பை வளர்த்துறது. ஸோ இதுதான் இருக்கிறதுலயே டாப் மோஸ்ட் ரிசல்ட். ஹரே கிருஷ்ண மந்திரம் உச்சரிக்கிறதுனுடைய விளைவு என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஹிருதயத்துக்குள்ள பல பேர் இருக்காங்க இல்லையா, பல பேரை நம்ம நேசிக்கிறோம், பல பேரை நம்ம விரும்புறோம். ஆனா அப்பேற்பட்டவங்களை விரும்புறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, எப்பொழுதுமே நம்ம ஒரே நபரை நேசிக்க முடியாது இந்த உலகத்துல. உதாரணத்துக்கு என் ஃப்ரெண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து நம்ம பழகிட்டு இருப்போம். போன 3 நாளைக்கு முன்னாடி தான் அவன் சொன்னான், கிஷோர் சொன்னான், பிரபு உயிருக்கு உயிரா நானும் ஒருத்தனும் என் ஃப்ரெண்டும் பழகிட்டு இருந்தோம் பிரபு. அவனை வந்து நான் வந்து இந்த ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருந்தேன். ஒரு சில காரணத்தை சொல்லாமா, வீடியோ பார்க்க மாட்டான். அவனுக்கு பிடிச்ச பொண்ணு வந்து நீ இந்த மாதிரி கோயிலுக்கு எல்லாம் போக கூடாதுப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்னோன்னு என்ன பண்ணிட்டான், அந்த பொண்ணு தான் முக்கியம்னு சொல்லி ஹிருதயத்துல இருந்த ஃப்ரெண்டை தூக்கி வெளில வீசிட்டான். சோ இந்த கலியுகத்துல, இந்த உலகத்துல இயற்கையே இதுதான். நம்ம ஒருத்தவங்க நம்ம ஹிருதயத்துல வச்சிருப்போம் பிடிச்சவங்களா, ஆனா அந்த இடத்துக்கு இதை விட இன்னொரு ஆள் பெட்டரா கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்டா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், இல்ல பிடிச்ச ஒரு ஸ்டாரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நம்ம ஹிருதயத்துல ஆள் மாறிட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னா நம்ம இவங்க எனக்கு சந்தோஷம் தருவாங்க, இவங்க எனக்கு திருப்தி தருவாங்கன்னு நம்ம ஒருத்தங்களை நினைக்கிறோம். எப்போ அவங்க நமக்கு திருப்தி தரல என்ன ஆகுது, அவங்களை தூக்கி போட்டு இன்னொருத்தங்களை மாத்திக்கிறோம். ஆனா எப்பொழுதுமே நமக்கு உண்மையான சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய நம்முடைய உண்மையான நலன் விரும்பி யாருன்னா பகவான் ஒருத்தர் தான், அவரும் பக்தர்களும். ஸோ அதனாலதான் பகவானை நம்ம நேசிச்சு பகவான் நம்ம ஹிருதயத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான வழிமுறை என்னது, இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் உச்சரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இது ஹரே கிருஷ்ண மந்திரம் உச்சரிக்கிறதுனுடைய பலன்கள்ல என்னென்னு பார்த்துட்டு வந்திருந்தோம். இப்ப
ஹரே கிருஷ்ண மந்திரம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்றத போன வாரம் கடைசியா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த உபன்யாசத்தை பார்த்திருந்தோம். ஹரே கிருஷ்ண மந்திரம் நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும், அது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். என்ன ஹரே கிருஷ்ண மந்திரம் எதுக்கு உச்சரிக்கணுங்க? உலகத்துல ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி எல்லாம் பேசாம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு சொல்றீங்களே. வேற நல்ல காரியம் பண்ணலாம். எத்தனையோ பேர் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அவங்களுக்கு வீடு இல்லாம மருத்துவ வசதி இல்லாம கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்குலாம் உதவி பண்ணி புண்ணிய காரியம் பண்ணலாமே. நம்ம ஏன் இந்த மாதிரி சும்மா ஹரே கிருஷ்ணா சொல்லணும் அப்படின்றத பத்தி ஒரு வாரம் பேசியிருந்தோம். புண்ணிய காரியம் பண்ணாலும் சரி, பாவ காரியம் பண்ணாலும் சரி, அது நம்மள இந்த பௌதிக உலகத்துக்குள்ளேயே தான் வச்சிருக்கோம். புண்ணியம் செஞ்சோம்னா அதுக்கான புண்ணிய விளைவை நம்ம சந்திக்கணும், பாவம் செஞ்சா பாவ விளைவை சந்திக்கணும். ரெண்டையுமே சந்திக்க இங்கேயே தான் நம்ம திரும்ப திரும்ப இருந்துட்டு இருக்கணும். ஆனா ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் புண்ணிய விளைவும் தராது, பாவ விளைவும் தராது, அது நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்குது. இது அகர்மா செயல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். அதை விட இன்னொன்னு பார்த்திருந்தோம். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை இப்போ சொன்னா அப்படின்னா மோட்சம் கிடைக்குதுன்னு பார்த்தோம். எப்படி சொல்லணும்? 24 மணி நேரமும் முழு கவனத்தோட அப்படியே சொல்லணும் தான். ஆனா ஹரே கிருஷ்ண மந்திரம் எப்படி சொன்னாலுமே கூட வேலை செய்யுன்றது எப்படி பார்த்தோம்? நம்ம கடைசி உபன்யாசத்துல ஒரு உதாரணத்தோட பார்த்தோம். எதர்ச்சியா ஒருத்தன் எதுவுமே யோசிக்காம தெரியாம இது நான் கிருஷ்ணருடைய திருநாமத்தை தான் சொல்றேன் இது அதெல்லாம் அதை கூட தெரியாம ஒருத்தன் ஹரே கிருஷ்ணா இல்ல பகவானுடைய திருநாமத்தை எதர்ச்சியா அன்இன்டென்ஷனலா அன்னோயிங்கா ஒருத்தன் சொன்னா கூட அவனுக்கும் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் பலனை கொடுக்கும்னு சொல்லி ஒரு உதாரணம் பார்த்தோம். யாரு? அஜாமிலன் அப்படின்றவனுடைய உதாரணம் பார்த்தோம். எதர்ச்சியா தனக்கு நான் சொல்றேன்றதே தெரியாம ஒருத்தன் நாராயணான்ற பேரை கூப்பிட்டான். ஆனா அவன் நாராயணான்னு கூப்பிட்டது யார? தன்னுடைய பையனை தான். இருந்தாலும் பகவான் அவன் என்னுடைய திருநாமத்தை தான் சொன்னான்னு சொல்லி ஏத்துக்கிட்டு அவனுடைய பாவத்துல இருந்து விடுவிச்சு அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கான வழியும் ஏற்பாடு பண்ணார் அப்படின்றத நம்ம அந்த உபன்யாசத்துல பார்த்திருந்தோம். இப்ப உடனே யோசிக்கலாம், எப்படி தெரியாம சொன்னாலும் எப்படி அது தெரிஞ்சு சொல்லி வேலை செய்யுதுன்னா சொன்னா சரி, தெரியாம எதர்ச்சியா சொன்னது. இன்னும் அந்த உபன்யாசத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லி இந்த சாஸ்திரத்துல இருந்து மேற்கோள் காட்டி ஒருத்த உதாரணத்துக்கு உங்க வீடு எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்டா அவன் எங்க வீடு கிருஷ்ணா நகர்ல இருக்குங்க அப்படின்னு சொன்னான்னு வைங்களேன். அதுலயும் கிருஷ்ணான்ற வார்த்தை வந்தனால அவனுக்கு அது மோட்சத்தை நோக்கி அவனை கொண்டு போகுதான். தெரு பேரு தானேங்க சொன்னா, இருந்தாலும் அதுல பகவானுடைய பேர் வந்தனால அவனுக்கு பலன் இருக்கு. இதை விட இன்னும் எந்த அளவுக்கு பகவானுடைய பேருடைய பலன் இருக்குன்றது விளக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இவன் ஒரு 2 வார்த்தையில தனித்தனியா ஒரு வார்த்தை இருந்தா கூடன்றதை நம்ம பார்த்தோம். என்ன உதாரணம் கொடுத்த ஞாபகம் இருக்கா? ராஜா மகிஷி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ராஜா மகிஷி அப்படின்னா ராஜா அப்படின்னா ராஜாவை குறிக்குது, மகிஷி அப்படின்னா ராணி அப்படின்றவங்களுக்கு மகிஷிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. சோ ராஜா மகிஷின்னு சொன்னா யாரை குறிக்குது? ராஜாவையும் ராணியும் குறிக்குது. ஆனா பகவான் ராமரை குறிக்குதுன்னு சொல்றாரு. எப்படிங்க அப்படின்னா ராஜால ரான் இருந்துதான், மகிஷில மா இருக்கான், அது ரெண்டையும் சேர்த்து பகவான் ஆக்சுவலா என் பேரு தான் சொன்னா நடுவில் சில வார்த்தைகளை சேர்த்து சொல்லிட்டான் அப்படின்னு பகவான் ஏத்துக்கிறாராம். இதெல்லாம் நம்ம கேட்கும் போது தெரிஞ்சு சொன்னா சரிங்க, இதெல்லாம் தெரியாம சொன்னா எப்படிங்க வேலைக்காகும் ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே வருமா இல்லையா? சாஸ்திரத்துல ரொம்ப அழகா ஒரு உதாரணம் கொடுக்கப்படுது. இப்போ திடீர்னு உங்களுக்கு இப்ப மழை தினமும் அப்பப்ப மழை பெய்யுது. மழை பெஞ்சா என்ன ஆகும்? நமக்கு உடம்புக்கு காய்ச்சல் வரும், வேற சளி பிடிக்கும், வேற ஹெட்டேக் வரும், வேற டயர்டா இருக்கும், இருமல் வரும். சோ இதுக்கெல்லாம் இப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சோகமா ஒரு ஓரமா உட்காந்துக்குவீங்களா? ஐயோ எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, தலைவலி வந்துருச்சு, இருமல் வந்துருச்சு, சளி பிடிச்சிக்கிச்சு, டேப்லெட் எடுப்போம், ஹாஸ்பிட்டல் போவோம். சோ ஹாஸ்பிட்டல் போறது இதுக்கு ஏதாவது ஒரு டேப்லெட், ஏதாவது ஒரு மருந்துக்காக. சோ இப்போ இந்த படத்துல இருக்க பையனுக்கும் அதே மாதிரி சளி பிடிச்சிச்சு, காய்ச்சல் வந்துருச்சு, ஏதோ இருக்கு. அவங்க அம்மா இப்ப அந்த குழந்தைக்கு மருந்து தராங்க. அந்த பையன் என்ன பண்றான்? அந்த மருந்தை கையில கொடுக்குறாங்க, மருந்தை பார்த்துட்டே இருக்கான். ஏதோ வித்தியாசமா ஊத்துறாங்களே, சரி என்ன ஊத்துறாங்க என்ன இதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து ஊத்தும் போது பார்த்துட்டே இருக்கான். அவன் கையில கொடுத்து இந்தாப்பா மருந்தை சாப்பிடுன்னு சொல்றாங்க. அவன் என்ன பண்றான்?
மருந்த கையில வாங்கிட்டு யோசிக்கிறான். என்னன்னு யோசிக்கிறான்? இந்த மருந்து எப்படி வேலை செய்யும்னு எனக்கு தெரியாது, இந்த மருந்தை உண்மையிலேயே சாப்பிட்டா காய்ச்சல் போகுமா எனக்கு தெரியாது, இந்த மருந்து உள்ள போய் என்ன பண்ணி அந்த சளியை போக வைக்குது, என்ன பண்ணி அந்த இருமலை போக வைக்குதுன்றது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதனால இது வேலை செய்யுமா அப்படின்னு நம்ம யோசிச்சான்னா சரியா அந்த யோசனை? அதுவே இதெல்லாம் யோசிக்காம அவனுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, வெறுமனே அந்த மருந்து மட்டும் சாப்பிட்டான்னா என்ன நடக்கும்? கியூர் ஆகுமா இல்லையா? நம்ம எல்லாருமே அப்படித்தானே நம்ம லைஃப்ல எத்தனையோ பிரச்சனைக்கு எத்தனையோ வியாதிக்கு மருந்து சாப்பிடுறோம். சாப்பிடும்போது ஒரு ஒரு மருந்தும் இந்த மருந்து எப்படி வேலை செய்யுது, இந்த மருந்துக்குள்ள என்ன பவர் இருக்கு, அதை தெரிஞ்சுதான் சாப்பிடணும்ன்றது கிடையாது. தெரிஞ்சு சாப்பிட்டா பெட்டர், தப்பு கிடையாது. பட் தெரியாமலே சாப்பிட்டா கூட என்ன ஆகும்? வேலை செய்யும். அதேதான் ஹரே கிருஷ்ண மந்திரமும் பகவானுடைய திருநாமமும். தெரிஞ்சு செய்யறோம், தெரியாம செய்யறோம், தெரிஞ்சு சொல்றோம், தெரியாம சொல்றோம், வித்தியாசம் கிடையாது. தெரிஞ்சு சொல்லும் போது நம்ம இன்னும் கவனத்தோட சொல்லுவோம், இன்னும் நல்லா வேலை செய்யும். தெரியாம சொல்றப்பவும் அது வேலை செய்யுது, ஆனா அதனுடைய செயல்பாடு தெரிஞ்சு சொல்ற அளவுக்கு மேபி இல்லாம இருக்கலாம். ஏன்னா அதுல அவ்வளவு தீவிரம் நம்ம தராதனால. சோ நிறைய உதாரணங்கள் கொடுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஒரு நெருப்பு இருக்கு, அந்த நெருப்பை போய் தொட்டா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். என்ன ஆகும்? சுடும். ஒரு குழந்தைக்கு தெரியுமா நெருப்பை தொட்டா சுடும்னு? தெரியாது. அந்த தெரியாத குழந்தை போய் நெருப்புல கை வச்சா என்ன ஆகும்? நெருப்பு உடனே ஐயோ பாவம் இந்த குழந்தைக்கு தெரியவே தெரியாது, தெரியாம வந்து கை வைக்குது, அது எதுக்கு நம்ம சுட்டுக்கிட்டு, தெரிஞ்சவனை மட்டும் நம்ம சுடலாம் அப்படின்னு சொல்லி செயல்படாது. தொட்டா சுடும்ன்றது சட்டம், நெருப்பை தொட்டா சுடும்ன்றது இயற்கை சட்டம். அதை தெரிஞ்சு தொட்டாலும் சரி தெரியாம தொட்டாலும் சரி அதனுடைய செயல் நடக்கதான் செய்யும். அதே மாதிரிதான் இந்த மந்திரத்தை நம்ம தெரிஞ்சு சொன்னாலும் சரி தெரியாம சொன்னாலும் சரி நடக்கிறது நிச்சயம் நடக்கும். அதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. சோ அதனாலதான் நம்ம பார்த்தோம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தினுடைய சக்தி. தெரிஞ்சு சொன்னாலும் சரி தெரியாம சொன்னாலும் சரி நடக்கிறது நடக்கும். முதல் விஷயம் கிஷோர் சொன்ன மாதிரி முதல்ல என்ன நடக்குது? we become purified, நம்ம தூய்மை அடைகிறோம். சோ எப்படி தூய்மை அடைகிறோம்ன்றத பார்த்தோம். உதாரணம், மறுபடியும் அந்த சத்தம் வர ஆரம்பிக்குதுரா. எப்படி தூய்மை அடைகிறோம்? உதாரணத்தோட ஒரு உதாரணத்தோட பார்த்தோம். ஒரு கண்ணாடியை துடைக்கிற மாதிரி, கண்ணாடியில் இருக்கக்கூடிய அழுக்க நீங்க சுத்தம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? வெறுமனே ஒரு துணி எடுத்து தொடச்சோன்னா கண்ணாடியில் இருக்க அழுக்கு போயிடும். அதே மாதிரிதான் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு, சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் பவமஹா தாவாக்னி நிர்வாபணம் அப்படின்னு. சேத்தோ தர்ப்பண, நம்ம ஹிருதயம் இருக்கு இல்லையா, சேத்தனா ஹிருதயம், ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அழுக்க துடைக்கக்கூடிய துணிதான் என்னது? இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். அதை சொல்ல சொல்ல எப்படி துணி எடுத்து கண்ணாடி நீங்க துடைக்க துடைக்க கண்ணாடி பல 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 பலன்னு ஆகுமோ, அதே மாதிரி இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்ல 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 என்ன ஆகுது? நம்ம ஹிருதயமும் தூய்மை அடையுது. இது ஒரு பவர் அப்படின்றத பார்த்தோம். ரெண்டாவது சக்தி ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றது மூலியமா இவன் சொன்னான் அகர்மா. நம்ம we become free from this material world. இந்த பௌதிக உலகத்துல இருந்து நம்ம விடுதலை அடைகிறோம், லிபரேட்டட், மோட்சம் அடைகிறோம். நம்ம இதுக்குள்ள பந்தப்பட்டு இருக்கிறது கிடையாது, விடுதலை அடைகிறோம் நம்ம. ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பான ஒரு எண்ணம் இருக்கு. மேபி உங்கள் எல்லாருக்குமே இருந்திருக்கலாம், எனக்கும் நான் இதை பத்தி கேள்விப்படுற வரைக்கும் எனக்கும் இப்படிதான் என் மனசுல நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ ஒருத்தன் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய பாவம் பண்ணிட்டான்னு வைங்களேன், அவங்க கிட்ட நிறைய மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? இது வரைக்கும் வாழ்க்கையில பாவம் பண்ணிட்டடா, இதுக்கப்புறம் கொஞ்சம் புண்ணியம் சேர்த்துக்கோ, லைஃப்ல நிறைய பாவம் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமா புண்ணியம் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன, இவ்வளவு பாவம் பண்ணிட்ட, உதாரணத்துக்கு வாழ்க்கையில 50% பாவம் பண்ணிட்ட, இன்னொரு ஒரு 50% புண்ணியம் பண்ணிட்டோம்னு என்ன ஆகும்? 50 - 50 0, டேலி ஆயிடும். எவ்வளவு பாவம் பண்ணிருக்கோமோ அவ்வளவு புண்ணியம் பண்ணிட்டோம் அப்படின்னா பாவம் புண்ணியம் கணக்கு இல்லாம 0 ஆயிடும். இதுவே பாவம் ஒரு 60% பண்ணி 40% புண்ணியம் பண்ணியிருந்தா என்ன ஆகும்? 20% பாவத்தை நம்ம அனுபவிக்கணும். இதுவே 60% புண்ணியம் பண்ணி 40% பாவம் பண்ணியிருந்தா 20% புண்ணியத்தை அனுபவிக்கலாம். இப்படின்றத நம்ம எல்லாருடைய கணக்கும். ஆனா சாஸ்திரம் சொல்றது அப்படி கிடையாது. உண்மை என்ன தெரியுமா? மரணம் அடைஞ்சு நம்ம எல்லாரும் கோர்ட்டுக்கு போவோம். யாருடைய கோர்ட்டுக்கு?
யமராஜருடைய கோர்ட்டுக்கு போகும்போது நம்ம எல்லாரும் கையில இப்படி 2 பை எடுத்துட்டு தான் போவோம். என்ன பை தெரியுமா? பாவம்ங்கிறது தனியா ஒரு பை, புண்ணியம்ங்கிறது தனியா ஒரு பை. எவ்வளவு பாவம் பண்ணமோ அந்த பாவம் தனியா இருக்கும், எவ்வளவு புண்ணியம் பண்ணமோ அவ்வளவு புண்ணியம் தனியா இருக்கும். குறிப்பா கலியுகத்துல பாவத்தோட பை தான் பெருசா இருக்கு. ஏன்னா கலியுகத்துல மக்கள் நடந்துக்கிற விதம் அப்படி இல்லையா? பாவ செயல்கள் அதிகமா பண்ணிருந்தோம் அப்படின்னா அந்த பாவ விளைவுகள் எவ்வளவோ அதை தனியா நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். புண்ணியம் எவ்வளவு பண்ணிருக்கோமோ புண்ணியத்துக்கான விளைவும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ரெண்டும் டேலி ஆகி 2 வெப்பன்ஸ் வந்து இடிச்சுக்கிச்சுன்னா வெடிக்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது. அதையும் அனுபவிக்கணும், இதையும் அனுபவிக்கணும். 2ஐயும் அனுபவிக்கணும்னா எங்க வரணும்னு பார்த்தோம், அனுபவிச்சுட்டு மறுபடியும் நம்ம இந்த பௌதிக உலகத்துக்குள்ளே தான் பிறக்கணும். அதனாலதான் பாவ செயல்கள்லயும் ஒருத்தர் ஈடுபடக்கூடாது, புண்ணிய செயல்கள்லயும் ஈடுபடக்கூடாது, ஆன்மீகமான செயல்ல ஈடுபடணும். அதுக்கு பேர் தான் அகர்மம். பாவ செயல்கள், பாவ விளைவுகளை தரக்கூடிய செயலுக்கு பேர் என்ன? விகர்மா. புண்ணிய விளைவை தரக்கூடிய செயலுக்கு பேரு கர்மா. ஆனா இந்த 2மே நம்மளை பந்தப்படுத்தும்ன்றனால நம்ம செய்ய வேண்டியது அகர்மா, பாவமும் இல்லாத புண்ணியமும் இல்லாத செயல். அதுதான் ஹரே கிருஷ்ண மந்திரம் பண்ற 2வது சக்தி. ஹரே கிருஷ்ண மந்திரத்தினுடைய 3வது பவர், கடைசியா சொன்ன மாதிரி பகவான் மீது தூய்மையான அன்பை நமக்கு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்றது மூலியமா தருது. சோ இப்போ விஷயம் என்னன்னா, இப்போ ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னா தூய்மையான அன்பு வளர்த்துக்க முடியும்னு சொல்லப்படுது இல்ல? எவ்வளவு தடவை ஹரே கிருஷ்ணா சொன்னா தூய்மையான அன்பை வளர்த்துக்க முடியும்? என்னுடைய கேள்வி. நீங்களும் மேபி யோசிச்சிருக்கலாம் தெரியுமா, ஹரே கிருஷ்ணா சொன்னா தூய்மையான அன்பு வளரும்னு சொல்றீங்க, எத்தனை தடவை சொல்லணும்? எத்தனை தடவை சொன்னா கிடைக்கும் நினைக்கிறீங்க? லைஃப் லாங் சொல்லணும். சரி, லைஃப் லாங் சரி, தினமும் சொல்றது ஓகே. தினமும் எத்தனை தடவை சொல்லணும்? லைஃப் லாங்கா, ஒரு தடவையா? சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹரே கிருஷ்ண மந்திரம் நமக்கு பகவான் மீது தூய்மையான அன்பை தரும்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்ப அது எத்தனை தடவை சொல்ல வேண்டியதா இருக்கும்? காலையில ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை. சரி, உங்களுக்கு என்ன தோணுது பதில் சொல்லுங்க, தப்பில்லை. சொன்னா பலன் கிடைக்கும் தான், அதெல்லாம் கரெக்ட் தான். பட் இப்ப உதாரணத்துக்கு மந்திரத்தினுடைய 3வது வரியில என்ன இருக்கு? பகவான் மீது தூய்மையான அன்பு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம எல்லாரும் தினமும் சொல்லிட்டு தான் இருக்கோம். வந்துருச்சா? முழுசா வந்துருச்சா? தூய்மையான அன்பு வந்துருச்சா? இன்னும் முழுசா வந்த மாதிரி தெரியல. அப்பனா எத்தனை தடவை சொல்லணும்? எவ்வளவு கஷ்ட காலத்துல இருந்தாலும் சொல்லணும். சரி, கஷ்ட காலத்துலதான் எப்பவுமே இருக்கும். அப்ப நாள் பூரா சொல்லிட்டே இருக்கணுமா? அவர் சொன்னது காலையில ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை சொன்னா போதுங்க. ஒரு சிலர் நினைக்கலாம் கோயிலுக்குள்ள வரப்ப சொன்னா போதும், எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ சொன்னா போதும். இவ்வளவு பெரிய இலக்கு அடையணும்னா மேபி நிறைய தடவை சொல்லணும் அப்படின்ற மாதிரி நம்ம பொதுவா நினைப்போம். சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கிஷோர் கடைசியா சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மந்திரத்தை ஒரே ஒரு தடவை சொன்னாலே போதும். அந்த 3வது பவர்னு பார்த்தோம் இல்லையா, பவர் ஆஃப் மகாமந்திரம் என்னது? பகவான் மீது தூய்மையான அன்பு நமக்கு கிடைச்சிடுமோ. எத்தனை தடவை? ஒரே ஒரு தடவை சொன்னாலே போதும். என்னங்க இது, ஒரு தடவை சொன்னா போதுன்றீங்க? நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறது மாதிரி பல தடவை பாடுறோம், டெம்பிள் ஆளுக்குள்ள பல தடவை கீர்த்தன்ல பாடுறோம், தினமும் 16 மாலை சொல்லணும்ன்றீங்க. 108 தடவை சொல்லணும்னு சொல்றோமா ஒரு சுத்துனா? அந்த மாதிரி நம்ம குறைஞ்சது 16 தடவை, 16 மாலை தினமும் சொல்லணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரே ஒரு தடவை சொன்னா கிடைச்சிடும் அப்படின்னா எதுக்கு இத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கணும்? இப்ப இந்த விஷயத்த சொன்னா மக்கள் பொதுவா 2 கேள்வி, 2 தரப்புல மக்கள் இருக்காங்க. இதை சொன்னோன்னு, இந்த மாதிரியான விஷயத்த மக்கள் கிட்ட சொன்னோன்னு மக்கள் 2 விதமான விதத்துல பதில் வரும் அவங்க கிட்ட இருந்து. ஒரு சிலர் என்ன தெரியுமா கேட்பாங்க, ஏங்க கதை விடலாம், ஓரளவுக்கு கதை விடலாம், இஷ்டத்துக்கு கதை விடலாமா? ஒரே ஒரு தடவை சொன்னா பகவான் மேல அன்பு கிடைச்சிரும்ன்றீங்க, ஒரே தடவை சொன்னா மோட்சம் கிடைச்சிரும்ன்றீங்க. இதெல்லாம் சாத்தியமா என்ன? நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. நான் இப்போ ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டேன், எனக்கு என்ன கடவுள் மேல அன்பு வந்துருச்சா? இல்ல எனக்கு மோட்சம் கிடைச்சிருச்சா? இந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. சைத்தன்ய சரிதாமிரதத்துல இதே மாதிரி நடந்துச்சு. ஹரிதாஸ் தாக்கூர்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பேர் நாமாச்சாரியர். நாமத்தை விடைவிடாது சொல்லிட்டு இருக்காரு. தினமும் காலையில இருந்து 24 மணி நேரமும் திருநாமத்தை உச்சரிச்சுட்டு இருக்காரு. 192 மாலை பண்ணுவாராம் ஒரு நாளைக்கு அவரு.
அதுக்கே நைட் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் சாப்பிடுறது தூங்குறது எல்லாம். திருப்பி அடுத்த நாள் திருப்பி 192 மாலை. சோ அவர்கிட்ட ஒருத்தர் அவர் இதே விஷயத்த சொல்லும் போது, இந்த மாதிரி ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கவனம் இல்லாம எதர்ச்சியா ஒரு தடவை சொன்னா கூட ஒருத்தனுக்கு மோட்சம் கிடைக்கும்ன்றது சொன்னோன்னே இன்னொருத்தர் அவர்கிட்ட வேகமா என்ன நீ சும்மா இஷ்டத்துக்கு கதை விடுற, இதெல்லாம் உண்மையா இருந்தா நான் மூக்க அறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுவார். இதே மாதிரி நிறைய பேர் நம்ம கிட்டயும் சொல்றத பார்க்கலாம். எப்படிங்க சாத்தியம்? நீங்க சொல்றீங்க இந்த ஹரே கிருஷ்ண இயக்கம் சயின்டிபிக் மூவ்மெண்ட்டுங்கிறீங்க. சயின்டிபிக் மூவ்மெண்ட்னா என்னன்னு சொல்லுவோம், ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கும் நடக்கும் அப்படின்ட்டு. குலாப் ஜாமுன் எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுக்குறீங்க. குலாப் ஜாமுன் நான் இனிப்பா இருக்கும்னு சொன்னா உங்களுக்கு தெரியாது, நீங்க சாப்பிட்டு பார்த்தா தெரியும் அப்படிங்கிறீங்க. குலாப் ஜாமுனை சாப்பிட்டோன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு இனிப்புன்ட்டு. ஹரே கிருஷ்ணா சொன்னா கடவுள் மேல அன்பு வரும், மோட்சம் கிடைக்கும்ன்றீங்க. சொல்லி பார்த்தா எனக்கு ஒண்ணுமே வரலையே. இன்னொரு தடவை கூட சொல்றேன் ஹரே கிருஷ்ணா, வரலையே அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் கேட்கறத பார்க்கலாம். கரெக்டா? உண்மையா இல்லையா? ஏன் வரல அப்படின்னா அதனாலதான் வரல. எதனால வரல? நம்பிக்கை இல்லைன்னு சொல்றதை விட இன்னொரு விஷயம் இருக்கு. நான் போன வகுப்புகள் எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம் அப்படின்னா, பார்த்திருந்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றதுக்கு என்ன தகுதி வேணும்ன்றத பத்தி பேசியிருந்தேன். இவ்வளவு பெரிய முக்கியமான மந்திரம் இது. இதை உச்சரிக்கணும்னு நமக்கு என்ன தகுதி வேணும்? PhD பட்டம் வாங்கியிருக்கணுமா? சமஸ்கிருதம் படிச்சிருக்கணுமா? பெரிய பணக்காரனா இருக்கணுமா? எந்த தகுதியும் கிடையாது. ஹரே கிருஷ்ண மந்திரம் உச்சரிக்கிறதுக்கு தகுதியே தேவையில்லை. ஒரே ஒரு தகுதி, நாக்கு இருந்தா போதும். ஹரே கிருஷ்ண யாராலையும் சொல்ல முடியும், அவங்களால அந்த விளைவை சந்திக்கவும் முடியும். ஆனா ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ல சொல்ல எல்லா தகுதிகளும் நமக்குள்ள வளரும் அப்படின்றத பார்த்தோம். ஹரே கிருஷ்ணா சொல்றதுக்கு எந்த தகுதியும், எந்த குவாலிபிகேஷன், எந்த நீடுமே இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம் முக்கியமா, ஹரே கிருஷ்ணா சொல்லும் போது நம்ம தவிர்க்க வேண்டியது இருக்கு. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? ஹரே கிருஷ்ணா சொல்றதுக்கு தேவைன்றது எதுவும் இல்ல, ஹரே கிருஷ்ணா சொல்லும் போது தவிர்க்க வேண்டியதுன்னு ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா அபராதங்கள்னு சொல்லப்படும். அபராதங்கள்னா அஃபென்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். குற்றம், அபராதம், இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்ல நம்ம பயன்படுத்தலாம். ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லும் பொழுது அபராதத்தோட சொல்லக்கூடாது. நிறைய அபராதங்கள் இருக்கு தவிர்க்க வேண்டியதுன்னு. அதுல குறிப்பா மக்கள் பண்ணக்கூடிய 2 அபராதங்கள் தான் இன்னைக்கு நம்ம பாக்குறது. மீதி இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது. அதுல ஒரு அபராதம் இப்ப சொன்ன அபராதம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயம் என்னது? ஹரே கிருஷ்ண மந்திரம் இவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. ஒரு தடவை சொன்னா நடந்துருமா? வெறும் பேரை சொன்னா நடந்துருமா? அதெல்லாம் சும்மா இஷ்டத்துக்கு எழுதியிருக்காங்க, புக்ல அவங்க இஷ்டத்துக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதனுடைய புகழை குறைச்சி எடை போடுறது. நம்பிக்கை இல்லாம அது மேல அத இந்த புகழ் எல்லாம் கட்டுக்கதை, கற்பனை அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு, அதை நினைச்சுக்கிட்டே அவன் என்ன சொன்னான்? ஹரே கிருஷ்ணா சொல்றேன், நானும் ஹரே கிருஷ்ணா சொன்னேன், நடக்கலையே அப்படின்னு கேட்டான். பாத்தீங்களா? அது எப்படி தெரியுமா? நீங்க இன்னைக்கு காலத்துல கேஸ் இதெல்லாம் வந்துருச்சு. பழைய காலத்துல எப்படி சமைப்பாங்க? விறகுல சமைக்கணும் அப்படின்னா நெருப்பு மூட்டுறதுக்கு எப்படி ஆரம்பிப்பாங்க? சின்ன சின்ன குச்சியெல்லாம் போட்டு பொறுமையா, அப்பதான் நெருப்பு பிடிக்க ஆரம்பிக்கும் இல்லையா? அப்படி நெருப்பு பிடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் என்ன பண்றாரு? பாத்திரத்துல தண்ணி ஊத்துறாரு. ஒரு பக்கம் நெருப்பு மூட்ட முயற்சி பண்ணிட்டு இன்னொரு பக்கம் தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? நெருப்பு வருமா? புகைதான் வரும். அதேதான் நான் ஹரே கிருஷ்ணா சொன்னேனே, ஏன் எனக்கு நம்பி, எனக்கு ஏன் மோட்சம் கிடைக்கல? நானும் ஹரே கிருஷ்ணான்னு சொன்னேன், எனக்கு ஏன் கடவுள் மேல அன்பு வரல? அப்படின்னா நெருப்பையும் ஏத்த ட்ரை பண்ணிட்டு அதே சமயத்துல நம்ம என்ன பண்றோம்? தண்ணியும் ஊத்தி அணைக்கவும் செய்யறோம். இங்க தண்ணிக்கு பதிலா நம்ம ஊத்துற தண்ணி என்னது? அபராதங்கள். அந்த அபராதத்தை திரும்ப பண்ண அந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் வேலை செய்யாது. நம்ம கரெக்டா ப்ராப்பரா கொடுத்திருக்க விதத்துல, நீ ஒரு மருந்து சாப்பிட்டா உடம்பு சரியா இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்ல பார்த்தோம், டாக்டர் கொடுக்குறாங்க, உனக்கு காய்ச்சலா சளியாப்பா இந்த மருந்து சாப்பிடுப்பான்னு சொல்றாரு. மருந்து சாப்பிடுறீங்க, சாப்பிடும் போது பக்கத்துல ஒரு அருண் ஐஸ்கிரீம் ஃபேமிலி பேக்கையும் வாங்கி வச்சுட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னு வைங்க, மருந்து வேலை செய்யுமா? நான் மருந்தையும் சாப்பிட்டுக்கிறாங்க, அதே சமயத்துல இதுல என்னங்க தப்பு? மருந்து வேலை செய்யணும்ல. ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் மருந்து வேலை செய்யணும்ல அப்படின்னு நினைச்சா முட்டாள்தனம். அதனால அபராதங்களை தவிர்க்கணும். அதுல மக்கள் பொதுவா பண்ற முதல் அபராதம் இதுதான். என்னது? இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, கஷ்டப்பட்டு தவங்கள் புரிஞ்சா வேணா கடவுள் மேல அன்பு கிடைக்கும்.
நிறைய யோகிகள் நம்ம போட்டோ எல்லாம் முன்னாடி பார்த்திருக்கோம். தலைகீழா மண்ணுக்குள்ள தலையை விட்டு நிக்கிறது, நெருப்பை மூட்டி உள்ள வந்து நிக்கிறது. மக்கள் அப்புறம் சொன்னீங்கன்னா அப்ப வேணா சாத்தியங்க, கஷ்டப்பட்டா கிடைக்கும், ரொம்ப இவ்வளவு ஈஸியா இவ்வளவு சீப்பா கிடைச்சிருமா, அதனால இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறது ஒண்ணு. சரிங்க, நான் அப்படி நினைக்கலையே, இருந்தாலும் ஏன் எனக்கு வந்து இப்ப உதாரணத்துக்கு நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க மேபி இப்ப நான் சொன்னப்போ உங்களுக்கு தோணுச்சா இதெல்லாம் சும்மா பொய்டா, இவ சும்மா இஷ்டத்துக்கு சொல்றாரு அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சா? உங்களுக்கு தோணல. நீங்க நம்பிக்கையோட தான் இருக்கீங்க, நம்புறீங்க. அப்படி நம்பிக்கையோட இருந்துமே நமக்கு பியூர் லவ் வரல இன்னும். கரெக்டா? மகாராம் ஸ்ரீராம் பிரபு கால் பண்றாரு என்னன்னு பேசு. ஸோ நமக்கு நம்பிக்கை வரல, நமக்கு இன்னும் பியூர் லவ் வரல. கரெக்டா? ஏன் அது? நம்ம அந்த அபராதம் பண்ணல தானே, இருந்தாலும் ஏன்? ரொம்ப அழகா அதையும் சாஸ்திரத்துல விளக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பௌதிக உலகத்துல நம்ம எல்லாருமே இருக்கோமா? நம்ம எல்லாருமே பௌதிக உலகத்துல பௌதிக ஆசைகள் நிறைய வளர்த்துக்கிட்டு இருக்கோமா? பௌதிக ஆசைன்ற வியாதியில நம்ம இருக்கோம். இப்ப இந்த வியாதியில, இந்த பௌதிக ஆசைகள் உள்ள மூழ்கி இருக்கிற ஒருத்தனுக்கு இந்த திருநாமத்தினுடைய டேஸ்ட், இந்த திருநாமத்தினுடைய மகிமை உடனே வெளிப்படுறது இல்லை. இப்ப உதாரணத்துக்கு இங்க நீங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்கல்ல, உங்க யாருக்காவது லைஃப்ல ஜாண்டிஸ் வந்திருக்கா? மஞ்சக்காமாலை யாருக்கும் வந்ததில்ல ஃபார்ச்சுனேட்லி. எனக்கு வந்திருக்கு. மஞ்சக்காமாலை வந்ததுன்னா என்ன ஆகும்ன்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன ஆகும்? யூரின் பாஸ் பண்ணும்போது மஞ்சளா போகும், கண்ணு மஞ்சளா தெரியும். வேற இது ரெண்டும் பொதுவா மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச சிம்டம்ஸ். மஞ்சக்காமாலை வந்தது அப்படின்னா, இனிப்பா இருக்க பதார்த்தத்தை ஒருத்தன் சாப்பிட்டான்னு வைங்களேன், அவனுக்கு அது கசப்பா தெரியும், நாக்கெல்லாம் கசப்படிச்சு போயிடும். சாஸ்திரங்கள்ல விளக்கப்படுது. பிரபுபாத் ரொம்ப அழகா ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாரு. ஒருத்தனுக்கு மஞ்சக்காமாலை இருக்கு, அவனுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்றாரு? சுகர் கேண்டி. சுகர் கேண்டினா கற்கண்டு. கற்கண்ட மஞ்சக்காமாலைக்காரன்கிட்ட கொடுத்தோன்னு வைங்களேன், இப்போ கற்கண்டு நமக்கு கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தராங்க ஒரு பீஸ் கற்கண்டு தராங்க, சாப்பிட்டோன்னே உங்களுக்கு எப்படி இருக்கும்? கற்கண்டு டேஸ்டியா இருக்கும், முகம் நல்லா பிரகாசமா பிரைட்டா இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கு. இன்னும் வேற ஏதாவது ஸ்வீட் கொடுத்தா இன்னும் டேஸ்டா இருக்குன்னு நம்ம நினைப்போம். அதுவே மஞ்சக்காமாலை இருக்கவனுக்கு சுகர் கேண்டிய கொடுத்தா அவன் மூஞ்சி இப்படிதான் இருக்கும். ஏன்? பிகாஸ் தட் வில் டேஸ்ட் பிட்டர். அவங்களுக்கு அது கசப்பா தெரியும். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப மஞ்சக்காமாலை இருக்கவன் சாப்பிட்டான், கசப்பா தெரிஞ்சது, கரெக்டா? அதுக்காக கற்கண்டு கசப்பா இல்ல. இப்ப நீங்க சொல்றீங்க, இல்லடா நான் சாப்பிட்டேன்டா, எனக்கு மஞ்சக்காமாலை இல்லடா, கற்கண்டு இனிப்புடா. நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நான் சாப்பிட்டு பார்த்தா எனக்கு தெரியணும். இப்போ ஆரம்பத்துல ஒரு கொஸ்டின் கேட்டு சொன்னா இல்லையா, நீங்க சயின்டிபிக் மூவ்மெண்ட்னு சொல்லி குலாப் ஜாமுன் எக்ஸாம்பிள்னு. இப்போ அதேதான், குலாப் ஜாமுன் இனிப்பா இருக்கும்னு நான் சொல்றேன், சொல்றதை வச்சு கேட்டு நீ பிளைண்டா முடிவு பண்ணுன்ற அவசியம் கிடையாது. உங்களை சாப்பிட்டு பார்க்க சொல்றேன். பட் சாப்பிடும் போது நீ ஜாண்டிஸ்ல இருக்கிறதுனால குலாப் ஜாமுனோட இனிப்பு உனக்கு தெரியுமா? தெரியாது. அதுதான் பிரச்சனை. அப்ப என்னங்க பண்றது? வெறுமனே குருட்டுத்தனமா நம்பிட்டு இருக்கணுமா? நான் ஜாண்டிஸ்ல இருக்க, அதனால குருட்டுத்தனமா நம்பிட்டே இருக்கணுமா அப்படின்னா, இப்ப ஜாண்டிஸ் இருக்கவனுக்கு சுகர் கேண்டி கொடுக்கும்போது அவனுக்கு என்ன தெரியுமா ட்ரீட்மெண்ட்? தொடர்ந்து தினமும் அவனுக்கு கொடுக்குற மருந்துல இனிப்பும் சேர்ந்து இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தினமும் அதை சாப்பிட மருந்தோட சேர்த்து சாப்பிட அந்த ஜாண்டிஸ்ல இருந்து அவன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதே நபருக்கு அதே கற்கண்டு எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்கும். அதேதான் நமக்கும். இப்ப நான் சொல்றேன், சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்க, ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, ஹரே கிருஷ்ண மந்திரம் அவ்வளவு இனிமையானது. ரூப கோஸ்வாமின்னு ஒரு ஆச்சாரியார் இருக்காரு, அவர் சொல்றாரு, எனக்கு ஆயிரக்கணக்கான நாக்கு இருந்தா பரவாயில்ல, நான் எல்லா நாக்குலயும் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டே இருப்பேங்கிறாரு. நமக்கு ஒரு நாக்குலயே அதை நாள் பூரா சொல்றதுக்கு போர் அடிக்குது. ஒரு மாலை சொல்லுங்கன்னு சொன்னாலே நமக்கு கஷ்டமா இருக்கு. 16 மாலை சொல்லுங்கன்னு சொன்னா 16 மாலையா, ஒரு நாளைக்கு 2 மணி நேரமா, அவ்வளவு நேரம் சொல்லணுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்? நம்ம எல்லாரும் ஜாண்டிஸ்ல இருக்கும். எப்ப ஜாண்டிஸை விட்டு வெளியில வரோமோ அப்ப என்ன ஆகும்? அப்போ அது டேஸ்டா தெரியும். சோ ஜாண்டிஸை விட்டு வெளியில கொண்டு வரதுக்கான மருந்து என்னது? அதே சுகர் கேண்டி தான் எப்படி மருந்தோ அதே போல நமக்கும் அதே ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் மருந்து. இப்போ உனக்கு கசப்பா தெரியுதா? பரவாயில்ல, நீ தொடர்ந்து ட்ரை பண்ணு, இந்த மருந்தை சாப்பிட்டுட்டே இரு. மத்தவங்களுக்கு வேலை செஞ்சது நீ பார்த்தல்ல, உனக்கும் ஒரு நாள் வேலை செய்யும்.
ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் நடைமுறை வாழ்க்கையில் நடந்தது. பிரபுபாதர் அமெரிக்கால போய் ஹிப்பிகளுக்கு பிரச்சாரம் பண்ணப்ப, இவங்க எல்லாருமே அமெரிக்கால இருந்து ஹிப்பீஸ் அப்படின்னா குடும்பத்தை விட்டுட்டு இவங்க எல்லாரும் பெரிய பணக்காரங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க. காசு சந்தோஷத்தை தரும் நம்ம எல்லாம் இன்னும் நினைச்சு ஏமாந்துட்டு இருக்கோம் இந்த உலகத்துல. அவங்க எல்லாரும் பல மடங்கு காசை பார்த்தவங்க. பட் காசு பெரிய சந்தோஷத்தை தரல, சொத்து வசதி பெரிய சந்தோஷத்தை தரல. இதெல்லாம் தராதுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க எல்லா யங்ஸ்டர்ஸும் வீட்டை விட்டு வெளியில மேபி போதை பொருட்கள் தான் சந்தோஷத்தை கொடுக்கும், அதுதான் ஆன்மீகம், எல்எஸ்டி இது அதுன்னு சொல்லி எடுத்துட்டு ஹிப்பி கல்ச்சர் அப்படின்னு சொல்லி அமெரிக்கால 1966 பெரிய அளவு இருந்தாங்க. அவங்க மத்தியில போய் ஸ்ரீல பிரபுபாதர் அமர்ந்து என்ன பண்றாரு, அவங்களுக்கு மருந்து தராரு. என்ன மருந்து? பெருசா பெரிய பெரிய தத்துவங்கள்லாம் எடுத்தோன்னா பிரபுபாதர் பேசல, இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை தான் கொடுத்தாரு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ரொம்ப எளிமையான ஒரு சிம்பிள் டியூன்ல பாடுவார். அதை எல்லாரும் அமர்ந்து உட்கார்ந்து கேட்டு தினமும் திரும்ப 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 பண்ணி, அங்க இருக்கக்கூடிய பெரிய பத்திரிகையிலே நியூஸ் வந்தது. இந்த சுவாமி அமெரிக்காவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹிப்பிகளா இருந்தவங்க எல்லாத்தையும் என்னவா மாத்தினார் அப்படின்னு சொல்லி. என்ன தெரியுமா செய்தியில வந்தது? ஹிப்பியா இருக்க எல்லாத்தையும் ஹாப்பியா மாத்தினாரு. பிரபுபாதரும் பல இடத்துல சொல்லுவாரு, ஐ கேம் ஹியர் டு சேஞ்ச் ஹிப்பீஸ் இன்டு ஹாப்பீஸ் அப்படின்னு. சோ இதுதான் சக்தி பலம் காட்டுது. தொடர்ந்து நம்ம சொல்ல 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 நம்ம மாற்றம் ஏற்படும். நம்மளும் மேபி இப்போதைக்கு நமக்கு தூய கடவுள் அன்பு கிடைக்காம இருக்கலாம், மோட்சம் கிடைக்காம இருக்கலாம். ஆனா நம்ம மனசு மாற்றம் அடைஞ்சிருக்கிறத நம்ம கண்கூட பாக்குறோமா இல்லையா? உள்ள இருந்து அழுக்கெல்லாம் குறைஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோமா இல்லையா? சோ இன்னும் அதிகமா மருந்து எடுத்துக்க நிச்சயம் ஒரு நாள் நம்மளும் அந்த இலக்கை அடைய முடியும். அதுக்கு இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் பாகவதத்துல இருந்து நம்ம பாக்குறது துருவ மகாராஜ். துருவ மகாராஜ் இவர் மிகப்பெரிய அளவு சொத்து வேணும்ன்றதுக்காக அவர் காட்டுக்கு போறாரு. இதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்டோரி ரொம்ப பெருசு, அதுக்குள்ள போனா நம்ம டைம் பத்தாது. அவருடைய அப்பா அவனை மடியில இருந்து தள்ளி விட்டுருவார். அவனுக்கு கோபம் வந்துடும், எங்க அப்பாவோட எனக்கு பெரிய ராஜாங்கம் வேணும் அப்படின்னு. அவங்க அம்மா கிட்ட போய் கேட்பான், அம்மா எனக்கு பெரிய அளவு சொத்து வேணுமா, யாருக்கிட்டமா கேட்டா கிடைக்கும்? எல்லா சொத்தும் கடவுள் கிட்ட தாண்டா இருக்கு, அவரை கேட்டனா தான் கிடைக்கும். அப்படி அவர் எங்கம்மா இருக்காரு? சாதுக்கள்லாம் சொல்லுவாங்க காட்டுல இருக்காருன்னு சொல்லுவாங்க. அவரை தேடிதான் அவங்க எல்லாம் காட்டுக்கு போறாங்க. அப்படியா, நானும் போறாமா அப்படின்ட்டு சின்ன பையன் கிளம்பி காட்டுக்கு போறான். போற வழியில அவன் வர செய்தியை தெரிஞ்சுட்டு நாரதர் அங்க வர்றாரு. நாரத முனிவர் எங்கப்பா போற என்ன ஏதுன்னு கேட்டா அவனை பல விதத்துல சோதனை பண்றாரு. காட்டுக்குள்ளாம் வராது, இங்கெல்லாம் சிங்கம் புலிலாம் இருக்கும், நைட் நீ பயந்துருவேன், கிளம்பி வீட்டுக்கு போ, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, உங்க வீட்டுல இருக்க சொத்து செல்வத்தோட நீ சந்தோஷமா இருக்கு, இதுன்னு சொல்லி பாக்குறாரு. ஸ்ட்ராங்கா இருக்கான். எதுல? பெரிய அளவு செல்வம் வேணும், பெரிய பணக்காரன் ஆகணும், பெரிய வீடு வேணும், பெரிய பங்களா வேணும், எங்க அப்பாவோட பெரிய ஆள் ஆகணும். அவ்வளவு பௌதிக ஆசைகளோட நாரதர் கிட்ட போனான். நாரதர் என்ன பண்ணார் தெரியுமா? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ற இந்த மந்திரத்தை கொடுத்தார். சோ ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்றது யாருடைய பேரு? கிருஷ்ணனுடைய பேரு. சோ இந்த நாமத்தை நீ தியானம் பண்ணு, இந்த நாமத்தை மட்டும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு விஷ்ணுனுடைய ரூபத்தை தியானிச்சு இந்த நாமத்தை சொல்ல சொன்னார். துருவன் என்ன மோட்டிவ்காக பண்றான்? பெரிய ராஜாங்கம் வேணும், பெரிய அளவு பௌதிக ஆசையோட தொடர்ந்து சொல்றான் பண்ணிட்டே இருக்கான். ஒரு நாள் அந்த ப்ராசஸ்ல பர்ஃபெக்ஷன் அடையும் போது சாக்ஷாத் விஷ்ணுவே தரிசனம் தராரு. விஷ்ணுவை பார்த்த மாத்திரத்திலேயே அதே துருவன் என்ன தெரியுமா சொன்னா பகவான் கிட்ட, நான் இத்தனை நாளா உடஞ்ச கண்ணாடி துண்டுக்காக இத பண்ணிட்டு இருந்தேன். எதை உடஞ்ச கண்ணாடி துண்டுன்னு சொல்றான்? அந்த ராஜாங்கம், சொத்து, செல்வம் எல்லாத்தையும். ஆனா எனக்கு வைரமே இப்ப கிடைச்சிருச்சு. வைரம்னு யார சொல்றான்? பகவானே. சோ இந்த சேஞ்ச் யோசிச்சு பாருங்க, ஹார்ட்ல எந்த அளவுக்கு பௌதிக ஆசை இருந்துச்சு, அதுல இருந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணி ஒருத்தனுக்கு பகவான் மீது அன்போ மோட்சத்தையோ எது கொடுத்தது? வெறுமன பகவானை பத்தின தியானமும் அவருடைய திருநாமத்தை உச்சரிச்சதுமே. சோ இது எல்லாமே ப்ரூஃப் நமக்கு இருக்கு, நம்ம பண்ணாலும் சாத்தியம். சோ அதனால முதல்ல சொன்ன அந்த அபராதங்கள் பொதுவா மக்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னது? இதெல்லாமே சும்மா கட்டுக்கதை, போலி, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு நினைக்கிறது தப்பு. இப்ப ரெண்டாவது ஒரு சில மக்கள் இருக்காங்க, அவங்க இதை விட இன்னும் என்ன, இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம்
ஓ இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா அது? ஒரு தடவை சொன்னாலே நடக்கும் போலயே, இன்னும் நிறைய தடவை சொன்னோன்னே இந்த மாதிரி என்னென்னமோ லைஃப்ல கிடைக்கும் போல இருக்கு. எல்லா சக்தியும் அந்த நாமத்துக்கு இருக்கு. நாம சிந்தாமணி கிருஷ்ணஸ்னு சொல்லப்படுது. சிந்தாமணி கல்னா, சிந்தாமணி கல்லை தொண்டு நீ எதை தொட்டாலும் அது தங்கமா மாறும். சிந்தாமணி கல்லை வச்சுக்கிட்டு நீ எதை ஆசைப்பட்டாலும் நடக்கும். அதே மாதிரி இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லி என்ன வேணாலும் கிடைக்கும், மோட்சமே கிடைக்கும், பகவானே கிடைப்பாருன்னா எல்லாமே கிடைக்கும் தானே. இப்போ அப்பேற்பட்ட ஒரு சக்தி இந்த மந்திரத்துல இருக்கு. சோ உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்க போகுது. இப்ப நம்ம டைட்டில் கொள்ள போறோம், சூப்பர் பவர் கிடைக்க போகுது. சூப்பர் பவர் கிடைச்சா நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? அத ஏதாவது ஒரு சூப்பர் பவர் சொல்லுவோம். உங்களுக்கு டக்குன்னு மைண்டுக்கு வர்றது ஒரு சூப்பர் பவர், பறக்கிறது. பறக்கிற சூப்பர் பவர் கிடைச்சா என்ன பண்ணுவ? அதை வச்சு என்ன பண்ணுவோம் நம்ம லைஃப்ல? இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். ஓகே, யாராவது ஒருத்தவங்க ரொம்ப பிராட் மைண்டடா இருக்காங்க, மேபி சொல்லலாம் பறக்கிற சக்தி மட்டும் எனக்கு இருந்ததுன்னு வைங்களேன், இப்ப அந்த பிளேன் கிராஷ் ஆச்சு பாருங்க, அதுக்கு முன்னாடி போய் நான் அந்த பிளேனையும் கூட சேர்த்து என் கூட பறக்க வச்சிருப்பேன். இல்லைன்னா அந்த பிளேன்ல இருந்து விழுவுறவங்களை அது நான் தூக்கிட்டு போய் அங்க இருந்து காப்பாத்திருப்பேன். சூப்பர்மேன் மாதிரி. சூப்பர் பவரை வச்சு நான் சோசியல் சர்வீஸ்க்கு கூட யூஸ் பண்ணுவேன் இல்லையா? அந்த மாதிரி யோசிக்கலாம். ஆனா பொதுவா இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் உடனடியா நமக்கு சூப்பர் பவர் கிடைச்சதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய சொந்த ஆசைக்கு தான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி செல்ஃபிஷா உடனே நான் இது வரைக்கும் நான் அமெரிக்காவுக்கு போனதே இல்லை, ஃபிளைட்ல போயிட்டு வர்றதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவாகுது, எனக்கு சூப்பர் பவர் பறக்கிற பவர் இருந்ததுன்னா தேவையே இல்லையே, நான் டக்குன்னு இங்க இருந்து அங்க பறந்து போயிட்டு அங்க இருந்து வந்துடுவேன்ல. சோ நம்ம என்ன பண்ண ட்ரை பண்றோம்? மிஸ்யூஸ். செல்ஃபிஷான என்ன அர்த்தம்? அந்த சூப்பர் பவரை வச்சு மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்றோம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியல. நான் சின்ன பையனா இருக்கப்போ இது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். உங்களுக்கும் தெரியுமா? பாத்திருக்கீங்க? உங்க யாருக்குமே இங்க உட்காந்துருக்க யாருக்கும் இதை பத்தி தெரியாது. பிளாஸ்டிக் பொம்மை ஓகே, பிளாஸ்டிக் பொம்மை ஓகே, பட் இது என்ன, எதுக்கு, எதுல வரும், என்ன ஏதுன்றது உங்களுக்கு மேஜிக் பண்ணா பொருள் வரும். ஓகே, வரைஞ்ச கரெக்டா சொல்லிட்டாரு, ஜி பூம்பா அப்படின்னு. நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு சீரியல் ஒன்று வரும், ஜி பூம்பா அப்படின்னு. அதுக்காகவே இந்த சீரியல் நான் சின்ன வயசுல பார்ப்பேன். என்ன நடக்கும்? ஒரு ஒயிட் பேப்பர் இருக்கும், ஒரு பையனுக்கு இந்த பென்சில் கிடைச்சிருக்கும், அந்த பையன் அந்த பென்சில்ல என்ன வரைஞ்சி ஒரு ரூம்குள்ள தள்ளி விட்டு பூட்டிட்டானோ, அந்த ரூமை பூட்டிட்டு திருப்பி பார்த்தா அந்த ரூம்குள்ள அந்த பொருள் இருக்கும். கரெக்டா? அதுல என்ன வரைஞ்சாலும் அந்த விஷயம் ரியாலிட்டியா அந்த பொருள் வந்துடும். சோ இப்ப இந்த சூப்பர் பவர் கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? பணம் வரைவோம். கரெக்ட். அதே உடனே ஒருத்தன் சொல்லலாம், இல்லங்க நான் அந்த சூப்பர் அந்த மாதிரி கிடைச்சதுன்னா யாருக்கெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ, பணம் கிடைச்சாலும் அந்த பணத்தை எடுத்துட்டு போய் நான் யாருக்காவது கொடுப்பேன், நான் இப்படி ஹெல்ப் பண்ணுவேன், அப்படி ஹெல்ப் பண்ணுவேன்னு வெளிப்புறத்துல சொன்னாலுமே மேக்சிமம் என்ன பண்ணுவோம்? அந்த சூப்பர் பவரை பயன்படுத்தி செல்ஃபிஷா மிஸ்யூஸ் தான் பண்ணுவோம். என்ன சூப்பர் பவர் கிடைச்சாலும் சரி, எனக்கு டக்கு டக்குன்னு சில விஷயம் தோணுச்சு. இது என்ன சீன் தெரியுமா? மகாபாரதத்துல பாண்டவர்களுக்கு கிடைக்கிற அக்ஷய பாத்திரம். இப்ப இது கிடைச்சதுன்னா உடனே மக்கள் சில பேர் சோசியல் சர்வீஸ் பண்ற இது கிடைச்சதுன்னா பாருங்க எவ்வளவு பேருக்கு வேணாலும் பசி வார எவ்வளவு வேணாலும் உணவு கொடுக்கலாம் அப்படின்னு. நம்ம மைண்ட் என்ன யோசிக்கும்? எத்தனை ரெஸ்டாரண்ட் திறக்கலாம், அளவே இல்லாம ஐட்டம் சப்ளை பண்ணிட்டே இருக்கலாம்ல, பெரிய அளவு லாபம் கிடைக்கும்ல, யோசிப்போமா இல்லையா? இதை விட நான் ஜஸ்ட் ரீசெண்டா ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அப்பாவை இந்த விஷயத்த சொன்னான். இது என்னன்னு தெரியுதா? டக்குன்னு போட்டோ பார்த்தோன்னா என்ன சூப்பர் பவர்னு? டைம் டிராவல். டைம் டிராவல்ன்ற சூப்பர் பவர் நிறைய பேர் யோசிக்கிறோம் இல்லையா நம்ம லைஃப்ல? இந்த நாள் மட்டும் நான் முன்னாடி போக முடிஞ்சா பரவாயில்லையே. ஒரு நாள் நிறைய பேர் நிறைய நாளா நினைப்போம். மேபி அது நம்ம எக்ஸாம் நாளா இருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம், இன்டர்வியூவா இருக்கலாம், இல்ல எங்கேயோ ஒண்ணு மாட்டி இருப்போம். அந்த டைமுக்கு திருப்பி போக முடியாதா, ஒரு செகண்ட் கூட நான் தப்பிச்சிட வேண்டாம் மாட்டினதுல இருந்து. இந்த மாதிரி நம்ம எவ்வளவு யோசிச்சிருக்கோம். ஸோ டைம் டிராவல்ன்ற சூப்பர் பவர் கிடைச்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை வச்சுக்கிட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சூழ்நிலையில மாத்தி நான் எப்படி இன்னும் பெட்டர் ஆகுறதுன்றதான் யோசிப்போம் இல்லையா? செல்ஃபிஷா சுயநலமா தான் நம்ம யோசிப்போம். கரெக்டா? இதே மாதிரிதான் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொன்னோன்னு அதுக்கு சூப்பர் பவர் இருக்கா, அப்ப நான் அதை எப்படி இன்னும் நான் மிஸ்யூஸ் பண்றது? ஒரு வீடியோ மேபி இதை நிறைய பேர் நீங்க பார்த்துருக்கலாம், நான் ஜஸ்ட் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ்ல போய் மாத்தணும் ஒரே சீக்கிட்டு. அது என்ன சவுண்டுலாம் எனக்கும் தெரியல.
நீங்களும் பார்த்துருப்பீங்க. பார்த்தது இல்லையா? சரி, பார்க்காதவங்க பாருங்க. ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு ஜெராக்ஸ் மிஷின், ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறோம். எடுக்கும்போது ஒரு ஜெராக்ஸ் பேப்பர் இப்படி வருது. என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறோம். நான் வச்ச பேப்பர்ல அப்படி எதுவும் இல்லையே, நான் வச்ச பேப்பர்ல அந்த மாதிரி ரவுண்டா ஓட்டையா இல்லைல்ல. சோ யோசிக்கிறான், என்னன்னு தெரியலையே. தண்ணி குடிச்சு கிளாஸ் வைக்கிறான். கிளாஸ் அந்த கருப்பு மார்க் வழியா உள்ள போகுது. உடனே என்ன பண்றான், கை விட்டோன்னு கை உள்ள போச்சு. சோ இப்ப இங்க சூப்பர் பவர் என்ன? சூப்பர் பவர் அந்த பேப்பரை வச்சீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற போர்ஷன் உங்களால அக்சஸ் பண்ண முடியும். பின்னாடி எந்த பிளாக்கேஜும் கிடையாது. சோ இப்ப இந்த சூப்பர் பவர் கிடைச்சோன்னா என்ன பண்ணணும்? யாராவது இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் மிஸ்யூஸ். இப்ப அதை சாப்பிட அவனுக்கு இன்னொன்னு தோணுது, இப்படி ஒரு சூப்பர் பவர் கிடைச்சா சாக்லேட்டோட நிறுத்திடுவாங்க. நம்ம நேரா கல்லா பெட்டியங்க. கடைசி வரைக்கும் சுரண்டி எடுத்துருவோம்ல. என்னாச்சு புரிஞ்சுதா? பேராசை பெருநஷ்டம் மாதிரி அதை டேப் போட்டு ஒட்டி உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டே இருக்கும்போது கடைசியா அந்த பேப்பர் கீழே விழுந்துருச்சு. ஸோ இது இது நிறைய விஷயத்துக்கு யூஸ்வலா காட்டுவோம், கிரீடுக்கு காட்டுவோம். சாரி. ஸோ இந்த மாதிரி சூப்பர் பவர் கிடைச்சதுன்னா நம்ம மோஸ்ட்லி என்ன பண்றோம், ஏதாவது ஒரு பவர் கிடைச்சதுனாலே நமக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம மைண்டுக்கு வருது, இந்த பவரை எப்படி ஒரு பெட்டரான விதத்துல யூஸ் பண்றதுன்றது நமக்கு தோன்றது இல்ல. அதை வச்சு என்னுடைய செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்றதுதான் நம்ம முதல்ல யோசிக்கிற விஷயமா இருக்கு. சோ ஹரே கிருஷ்ண மந்திரத்தினுடைய சூப்பர் பவர் என்னன்னு பார்த்தோம், பாவ விளைவுல இருந்து விடுவிக்கும். எத்தனை தடவை சொன்னா? ஒரே தடவை சொன்னாலே நம்பிக்கையோட தீவிரமா, அபராதங்கள் இல்லாம. சோ இப்போ அபராதங்கள் இல்லாம நம்பிக்கையோட ஹரே கிருஷ்ண மந்திரம் கண்டிப்பா என்ன பாவத்துல இருந்து விடுவிச்சிருங்க அப்படின்ற உறுதியோட நான் என்ன பண்ண போறேன், காலையில பூரா மாமிசம் சாப்பிடுறது, சூதாடுறது, போதை பொருள் எடுத்துக்கிறது, தகாத பாலுறவு, இதுல எல்லாத்தையும் ஈடுபட்டுட்டு நைட்டு உட்காந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. என்ன ஆகும்? காலையில இருந்து பண்ண பாவம்லாம் போயிடும்ல இல்லையா? நைட்டு பூரா நான் பாவம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு காலத்துல பார்த்தோன்னா கலியுகத்துல நைட்டு தான் எல்லா தப்பும் நடக்குது. ட்ரிங்க்ஸா இருக்கட்டும், பிராத்தல் ஏரியாவா இருக்கட்டும், மீட் ஷாப்ஸா இருக்கட்டும், இல்லையா? நைட்னாலே அது ஆக்சுவலா அசுரர்களுடைய காலம்னு சொல்லப்படுது. சோ நம்ம என்ன நினைக்கிறோம், ராத்திரி பூரா நான் எல்லா தப்பும் பண்ணிக்கலாம், காலையில ஹரே கிருஷ்ணா சொன்னா சரியா போயிடுவேன், வேலை செய்யணும் தானே, பாவம் பண்ணிக்கிறேன், திருப்பி நான் ஹரே கிருஷ்ணா சொன்னா அந்த பாவம் போயிடும்ல, போகணும் தானே. போகணுமா இல்லையா? போகணும். போவாது. ஏன் போகணும்? கிருஷ்ணருடைய பேருக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது, நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ கிருஷ்ணருடைய பேரு, நம்ம இப்போ கிருஷ்ணருடைய பேரு நம்ம என்ன நினைக்கிறோம், இது ஏதோ சாதாரண ஒரு மிஷின் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்.
நான் பாவம்லாம் பண்ணிட்டு இந்த மிஷின்ல போயிட்டு நான் கொஞ்சம் திருப்பி சொல்லிட்டேன்னா பாவம்லாம் போயிடும். உதாரணத்துக்கு ஒரு ரூபா காயின் போட்டோம்னா நமக்கு எப்படி வெயிட் எவ்வளவுன்னு சொல்லி ஒரு கார்டு வருமே, அந்த மாதிரி நான் பாவம்லாம் பண்ணிட்டு ஒரு ஹரே கிருஷ்ணா சொன்னா நீ தூய்மை அடைஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு வரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது, நடக்காது. ஏன் நடக்கணும்? நம்ம தீவிரமா இல்லைன்றது எப்படி கடவுளுக்கு தெரியுமோ அதே மாதிரி அந்த திருநாமத்துக்கும் தெரியும். ஏன்னா திருநாமத்துக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் கிடையாது. நம்ம சின்சியரா இல்லாம நான் பாவமும் பண்ணிக்கிறேன் ஹரே கிருஷ்ணாவும் சொல்றேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ரொம்ப 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 பெரிய தப்பு. அன்னைக்கு கௌஷிக்னு ஒரு பையன் அங்க வருவான், அவனும் அவன் ஃப்ரெண்டும் இதான் கேட்டுட்டு இருந்தாங்க, ப்ரோ ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டு திருப்பி திருப்பி நம்ம பாவம் பண்ண அப்போ அது எப்படி? ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு கருத்து, உதாரணத்துக்கு இன்னொரு ஒரு மதத்திலேயே இருக்கு இந்த மாதிரி கருத்து. இதுல எத்தனை பேர் சர்ச்சுக்குள்ள யாராவது போயிருக்கீங்களா? நீங்க மட்டும் போயிருக்கீங்க, சர்ச்சுக்கு போயிருக்கீங்க. சர்ச்ல இந்த மாதிரி ஏதாவது பார்த்திருக்கீங்களா? எக்ஸாக்ட்லி. இது சர்ச்சில் கன்ஃபெஷன் பாக்ஸ் இல்லைன்னா கன்ஃபெஷன் ரூம்னு சொல்லுவாங்க. இதுல நடுவுல ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு என்ட்ரி மாதிரி. அதுல அங்க இருக்கக்கூடிய பாதிரியார், பாஸ்டர், ஃபாதர் அவர் இருப்பார். இன்னொரு சைட்ல இருந்து மக்கள் வருவாங்க. எவ்ரி சாட்டர்டே அந்த மாதிரி they have டைமிங்ஸ். என்ன பண்ணுவாங்க, தயவு செஞ்சு கர்த்தர் கிட்ட இதை நீங்க தெரியப்படுத்துங்க, நான் இந்த வாரத்துல இவ்வளவு பாவம் பண்ணிட்டேன், இந்தந்த விஷயங்கள் பண்ணிருக்கேன், இதெல்லாம் தப்பு. கர்த்தர் எதுக்காக வந்தாரு, இயேசு எதுக்காக வந்தாரு? நம்ம பாவத்தை எல்லாத்தையும் எடுத்து தூய்மை பண்றதுக்காக தான் வந்தார். அதுக்காக தான் நமக்காக அவர் சிலுவையில இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம பாவத்தெல்லாம் அவர் ஏத்துக்குவார், அதுக்குதான் வந்தாரு. சோ பாவ மன்னிப்பு கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பே கிடையாது, ரொம்ப நல்லது. பண்ண தப்ப என்னென்ன தப்பு பண்ணணும் ஓப்பனா சொல்லி இது தப்புன்றதையும் புரிஞ்சு சொன்னது வரைக்கும் எந்த தப்பும் கிடையாது. தப்பு எங்க தெரியுமா, சொல்லி முடிச்சுட்டு வெளியில போன அடுத்த செகண்ட்ல இருந்து அடுத்த வாரம் திருப்பி பாவ மன்னிப்பு கேட்க வர வரைக்கும் பண்ற தப்பு தான் பிரச்சனையே. சோ அங்க ரெகுலராவே என்ன ஆயிடுச்சு, சனிக்கிழமை பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம், சனிக்கிழமையில இருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் தப்பு, அதே தப்பு பண்ண. திருப்பி போய் பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம், திருப்பி தப்பு பண்ணிக்கலாம், திருப்பி பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம், திருப்பி தப்பு பண்ணிக்கலாம். இது நம்மளை தூய்மைப்படுத்தும் நினைக்கிறீங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் பாரு, நான் தப்பு பண்ணிட்டு கர்த்தர்கிட்ட கேட்டேன், அவர் என்ன கிளீன் பண்ணிட்டாரு, நான் போய் திருப்பி பாவம் பண்ணிட்டேன், திருப்பி வரேன், திருப்பி கிளீன் பண்ணிட்டாரு, திருப்பி பாவம் பண்றாரு, திருப்பி கிளீன் பண்றாரு. கிடையாது. கடவுள் இரக்க குணம் உள்ளவர் தான். அதுக்காக நம்ம கடவுளை எப்படி துஷ்பிரயோகம் பண்றோம் பாத்தீங்களா, கிடைச்ச பவர் எப்படி மிஸ்யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? உண்மையிலே இந்த கான்செப்ட் என்னன்னா, தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அப்படின்றதுதான் பாயிண்ட். அதுக்குதான் அவங்க வரணும். அதேதான் இங்கேயும். கோடிக்கணக்கான ஜென்மம் பண்ண பாவம் எல்லாமே நம்ம கிருஷ்ணர் கிட்ட சரணடைஞ்ச ஒரே நிமிஷத்துல ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ற ஒரே மாதத்துல போயிடும். அப்ப நம்ம அதுக்கு எவ்வளவு விசுவாசத்தோட இருக்கணும். நம்ம என்ன பண்றோம், பரவாயில்ல திருப்பி தப்பு பண்ணிக்கலாம், திருப்பி சொல்லிக்கலாம், திருப்பி தப்பு பண்ணிக்கலாம், திருப்பி சொல்லிக்கலாம். அது நம்மளை தூய்மைப்படுத்தவே படுத்தாது, அது நமக்கு மோட்சம் கொடுக்காது, நம்மளை இன்னும் கீழே போக வைக்கும். அபராதம் பண்றோம்னு தெரிஞ்சு பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்னும் கீழே தான் போவோம், அது நம்மளை தூய்மைப்படுத்தாது. ரொம்ப அழகா பாகவதத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கு. யானை குளிக்கிறத பாத்திருக்கீங்களா? யானை தண்ணியில போய் ரொம்ப சூப்பரா சந்தோஷமா தண்ணி போட்டு அடிச்சுட்டு குளிக்கும். ரொம்ப சவுண்டு எழுப்பி நல்லா எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தம் பண்ண முடியுமோ சுத்தம் பண்ணிக்கும். சுத்தம் பண்ணிட்டு வெளியில வந்து என்ன பண்ணும் பாத்திருக்கீங்களா? அங்க கிடக்கிற மண் எடுத்து தாமேலேயே போட்டு. இப்ப அந்த யானை குளிச்சதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கு, பிரயோஜனம் இருக்கா? திருப்பி போய் குளிச்சுக்கணும், திருப்பி வெளில வந்து மண்ணு போட்டுக்கும், திருப்பி போய் குளிக்கும், திருப்பி மண்ணு போட்டுக்கும், ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இதேதான் நம்ம பண்றதும். நம்ம மீன்ஸ் நிறைய பேர் பண்றது. ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டாங்க போதுங்க, அது என்ன வந்து காப்பாத்திக்குங்க. இல்ல நான் இத்தனை வருஷம் ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நான் பாவம் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை, அப்ப சொன்னதெல்லாம் சேர்த்து வச்சு என் பாவத்தை வந்து தீர்த்துரும். கிடைச்ச பவரை நம்ம மிஸ்யூஸ் பண்றோம். யோசிச்சு பாருங்க, ஒரு தடவை சொன்னாலே மோட்சம் கிடைக்கும், ஒரு தடவை சொன்னாலே தூய்மை அடைவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா தினமும் சொல்லும் போது இன்னும் எந்த அளவுக்கு அது பவரா இருக்கும். அதை நம்மள தெரியப்படுத்துறதுக்கு தான் இது சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரத்துல கிருஷ்ணர் கீதையில சொல்றாரு, நேஹா விக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோன வித்யதே ஸ்வல்பம் அப்பியசிய தர்மசே திராயத்தே மகத்தோ பயாத்துங்கிறாரு. ஸ்வல்பம்னா கொஞ்சமா நீ பக்தி பண்ணா கூட அது உன்னை காப்பாத்தும்பா அப்படிங்கிறாரு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பண்ணா போதும்ல, 60 வயசுக்கு அப்புறம் பண்ணிக்கிறேன்,
இல்லையா? இப்ப நான் ஆல்ரெடி ஒரு 4-5 வருஷம் பண்ணிட்டேன், போதும். கிருஷ்ணர் கொஞ்சமா பண்ணா போதும்னு சொல்லியிருக்காரு. கிருஷ்ணர் கொடுத்த பவரை நம்ம எப்படி மிஸ்யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? கொஞ்சமா பண்ணா பரவாயில்லன்னு சொல்றதுக்கான அர்த்தம் என்ன? கொஞ்சமா பண்ணாலே உனக்கு இவ்வளவு பலன் இருக்கே, அப்ப நீ ஃபுல்லா பண்ண எவ்வளவு பலன் இருக்கும் அப்படின்றதுதான் பாயிண்ட். கரெக்டா? கிருஷ்ணர் கீதையில சொல்றாரு, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயோஜதி ததகம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரேதாத்மனங்கிறாரு. எனக்கு பிரியமானவன் ஆகலாம் நீ. எப்படி? எனக்கு ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ கொஞ்சம் தண்ணியோ கொடுத்தனா போதும் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தினமும் கிருஷ்ணருக்கு ஒரே ஒரு இலை, ஒரே ஒரு பூ, ஒரு சின்ன கிளாஸ்ல தண்ணி மட்டும் வச்சுட்டு நம்ம ஃபுல்லா ஒரு ஃபீஸ்ட் சரவண பவன்ல ஆர்டர் பண்ணி, அப்படி கிடையாது. கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றாரு? இதை கொடுத்தாலே நான் திருப்தி அடையறேன்றப்போ நம்ம இன்னும் நம்மளால எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணா அப்ப கிருஷ்ணர் இன்னும் எவ்வளவு திருப்தி அடைவார் இல்லையா? அததான் நமக்கு இது எல்லாமே சொல்லி கொடுக்குது. நம்மனா இங்க கலியுகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய புத்தி எப்பவுமே எப்படி போகும்னா, ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா அதுல இருந்து எனக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, என்னுடைய சுய திருப்தியை நான் பண்ணிக்கிறதுக்கு இதை நான் எப்படி பயன்படுத்திக்கலாம். இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னா எனக்கு என்னங்க, எனக்கு வியாதி போகுமா சொல்லுங்க, நான் பண்றேன். எனக்கு பண பிரச்சனை தீருமா சொல்லுங்க, என் பொண்ணு கல்யாணம் ஆகுமா சொல்லுங்க, எனக்கு வேலை கிடைக்குமா சொல்லுங்க. எப்பவுமே நம்ம என்ன நினைக்கிறோம்? பவர்னு கேட்கும் போது எனக்கு அதுல என்ன இருக்கு, எனக்கு அதுல என்ன இருக்குன்னு தான் யோசிக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. இதனோட உண்மையான பவர் எப்ப நம்ம எதையும் எதிர்பார்க்காம தூய்மையா ஒரே ஒரு தடவை பகவான் திருநாமத்தை சொன்னாலுமே கூட அப்ப நமக்கு அதுக்கான விளைவு கிடைக்கும். சோ இதுதான் விஷயம். பொதுவா மக்கள் பண்ணக்கூடிய 2 அபராதங்கள் இந்த விஷயங்கள் தான். என்னது? பொதுவா சொன்னோன்னு என்ன சொல்லுவாங்க? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, சும்மாங்க, இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்னு. அதை விட 2வது, ஒருவேளை யாரெல்லாம் ஏத்துக்கிறாங்களோ நம்புறாங்களோ, நம்பின உடனே அவங்க பண்றது தப்பையும் பண்ணிட்டு மிஸ்யூஸ் பண்றது. ஜகாய் மதாய்னு 2 பேர் இருந்தாங்க. நம்ம டெம்பிள் ஹாலுக்கு இப்ப போவாங்க, ஒரு போட்டோ இருக்கும். அவங்க 2 பேரும் பெரிய பாவிகளா இருந்தாங்க. அவங்கள சைத்தன்ய மகாபிரபு விடுவிச்சார். விடுவிச்சோன்னா சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான், தினமும் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்க, துளசிய வழிபடுங்க, திருப்பி எந்த பாவமும் செய்யாதி. அதுதான் விஷயம். ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணுப்பான்னு அவர் சொல்ல கிடையாது. ஏன்னா நிறைய யோகம் நாங்க சொல்லித்தரோம், ஆன்மீக இயக்கம்ங்கிறவங்க என்ன சொல்றாங்க, எந்த விதிமுறையும் கிடையாதுங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், நான் சொல்ற மந்திரத்தையும் சேர்த்து சொல்லுங்க. அப்படி கிடையாது. மருந்து சாப்பிடும் போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்பு சரியில்லாம தான் போகும். உண்மையை உள்ளதை உள்ளவாறு சொல்லணும். ஸ்ரீல பிரபுபாதர் அவ்வளவு தெளிவா இந்த விஷயம் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. அதனாலதான் இது எவ்வளவு முக்கியம்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம இத துஷ்பிரயோகம் பண்ணிடக்கூடாதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சரியா சொல்லும் பொழுது சரியா பவரை பயன்படுத்தணும்னா நம்ம ஹிருதயத்துக்குள்ள கோடான கோடி ஜென்மங்களா இருக்கிற எல்லா அசுத்தங்களும் வெளியில போயிடும். அவ்வளவு அசுத்தங்கள் இருக்கு. அந்த அசுத்தங்கள் என்ன, அந்த அசுத்தங்கள்ல இருந்து ஏன் வெளியில வரணும், எப்படி வெளியில வருவோம் அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய ஒரு வாரங்கள்ல நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸோ ஏதாவது இப்ப பார்த்த சம்பந்தமா ஏதாவது கேள்வி இருந்தா அது இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஏதாவது கொஸ்டின்? நாமம் போட்டிருந்தாலோ கண்டி மாலை போட்டிருந்தாலோ யமராஜர் தொடமாட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அதுவும் இதே மாதிரி தான், நான் தப்பு பண்ணிட்டு நாமம் போட்டிருக்கலாமா? எக்ஸாக்ட்லி கிடையாது. ஏமாத்தக்கூடாது நம்ம. அதுக்கு ஒரு உதாரணம் சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, அதை பத்தி நான் இன்னொரு கிளாஸ்ல தெளிவா சொல்றேன். புரிஞ்சது இல்லையா? நம்ம எப்படி நம்ம லைஃப்ல எப்போ ஒரு பவர், எப்போ ஒரு பெஸ்ட் திங் கிடைச்சாலும் நம்ம எப்படி அதை மிஸ்யூஸ் பண்றோம்னு, அதே மென்டாலிட்டி நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரத்துல காட்டிடக்கூடாது. நம்ம கவனமா இருக்கணும். ஸோ கரெக்ட். காரணத்துக்காக எதிர்பார்த்து பண்றோம். ஓகே, சுருக்கமா உங்க கொஸ்டினுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா,
இப்போ கர்மானாலதான் இந்த அம்மா அப்பாவுக்கு பையனா பிறந்திருக்கேன், ஆனா அவங்களே கிருஷ்ண பக்தியில எந்த நம்பிக்கையும் இல்லாம இருக்காங்க. பட் நான் வந்திருக்கேனே, நான் எப்படி வந்தேன்னு கேக்குறீங்க. கடைசியா சுருக்கமா சொல்லணும். சோ நம்ம ஒருத்தவங்களும் எப்படி வந்திருக்கோம் அப்படின்னா போன ஜென்மத்துல செய்த பக்தியினுடைய தொடர்ச்சி தான். சோ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சமயத்துல நம்ம விட்டதுனாலதான் இப்போ ஒரு சில குழந்தைங்க நம்ம பாக்குறோம், பிறந்தோடனே அவங்க கிருஷ்ண பக்தர்களா பிறக்கிறாங்க. ஒரு சிலர் 5 வயசுல கிருஷ்ண பக்தி கிடைக்குது, உங்களை மாதிரி ஒரு சிலருக்கு 20 வயசுல கிடைக்குது, ஒரு சிலருக்கு 60 வயசுனாலும் ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா? சோ எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணி நம்ம எங்க நிறுத்தணுமோ, கிருஷ்ணர் கீதையில சொல்ற ஒரு ஸ்லோகம் நான் சொன்னேன் இல்லையா, நேஹா விக்ரமன் ஆஸ்வஸ்தி. 50ல நிறுத்தணும்னா 50ல இருந்து கண்டினியூ பண்ணுவோம், 70% நிறுத்தணும் அங்க இருந்து கண்டினியூ பண்ணுவோம். சோ அதனால எப்பொழுதுமே ஒரு தொடர்பு இருக்கு. நம்மளால பார்க்க முடியாம போலாம் அந்த தொடர்பு எப்படின்னு, ஆனா தொடர்பு இருக்கு. சோ பத்தியும் நம்ம போக இன்னும் பார்க்கலாம், இன்னும் டீடைல்டா இதை நம்ம பேசணும். அதே மாதிரி நம்ம கிருஷ்ணர்கிட்ட எதையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா கடவுள்கிட்ட நிறைய பேர் போது நம்ம எதிர்பார்த்து தானே போகிறோம் அப்படின்னு. சோ இதை பத்தி ஆக்சுவலா நீங்க சண்டே கிளாஸஸும் வந்துட்டு இருக்கீங்கல்ல, சண்டே எப்பயாவது இப்ப வருது. ஸோ சண்டே ஈவினிங் இப்போ கண்டினியூஸா கடவுள் பத்தின விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம், எப்படி கிருஷ்ணர் கடவுள்னு. ஸோ அதுல இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சு இந்த டாபிக் பத்தி பார்ப்போம். கரெக்ட். சோ கேட்டோன்னு அவர் கொடுக்கறாரு, சொன்னோன்னு கொடுத்துடுறாரு. சோ நாங்க கடைசி 2 வாரமா சாய்பாபா பத்தி தான் பேசியிருந்தோம் இங்க. நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்ப சொல்றேன், அந்த லிங்க் கேளுங்க. பிளஸ் இன்னும் எப்படி கேட்டோன்னு அவங்க எல்லாம் கொடுக்குறாங்களே, அதெல்லாம் உண்மையிலேயே வரமா சாபமா, இதை பத்தி எல்லாமே அந்த சண்டே கிளாஸ் இன்னும் 2-3 வாரத்துல பார்ப்போம். ஸோ நீங்க சண்டே கிளாஸும் ஈவினிங் தொடர்ந்து வந்தீங்க அப்படின்னா இன்னும் அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்க முடியும். எஸ், ஸோ அது எல்லாத்தையும் இன்னும் டிஸ்கஸ் பண்ணுவேன். அது பெரிய டாபிக். இப்போ நான் ஆரம்பிச்சேன்னா இன்னும் 1 மணி நேரம் போகும், டக்குன்னு ஷார்ட்டா முடிக்க முடியாது. ஸோ 2 கிளாஸ் கழிச்சு சண்டே பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. ஸோ ஜஸ்ட் தர்ஷனம் பார்த்துட்டு பிரசாதத்துக்கு போகலாம், அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் கீழே நம்ம வேற ஏதாவது பேசிக்குவோம். ஹரே கிருஷ்ணா.